நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னிலக்கணம் கன்னிராசி நேர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 10ஆம் பாகமான மிதுன ராசியின் பதிவாகும். மிதுன ராசியில் உள்ள நட்சத்திர சாரத்தின் வழியாக உங்களுடைய தசாபுத்திநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் கன்னிலக்கணம் கன்னிராசிக்காரத்தை அந்த பதிவு பார்க்கணும்னா அப்படி கிடையாதுங்க. கன்னிலக்கணமாக இருந்து நீங்கள் வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக இந்த பலன் அப்படி உங்களுக்கு செட் ஆகுங்க. ஒன்று சிறப்பாக 100% ஒத்து வரும். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசாபதியோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் திசை 7 ஆண்டு வரை செயல்பாட்டில் இருக்குங்க. அது செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 4 மாதமும் 20 நாட்களும் உங்களோட செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது எத்தனை கோடி திசைன்னு கேட்டிங்கன்னா 3 கோடியும் 8 கோடியோட தசா புத்தி ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 10ஆம் பாகமான மிதுன ராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் பார்க்கலாம். அப்போ அங்கே என்னென்ன சாரம் இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிருகசீரிசம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். திருவாதிரை 1 2 3 4 பாதம் இருக்கும். புனர்பூசம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் வரைக்கும் மொத்தம் 9 பாதம் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ சாரத்தில் அதாவது சுயசாரத்தில் உங்களோட செவ்வாய் பகவான் பயணித்து என்ன தசபதி நடத்த போகிறோன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ 10 பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 3 8 அதாவது டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் அப்படி என்ன பலன் கொடுப்பாங்கனாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக ஒரு தொழில் விஷயமாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அப்போ தொழில் விஷயம் பார்த்து சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அப்போ கோர்ட்டு சம்மந்தம் அதாவது ஒரு செக் வாங்கணும், ஒரு ஃபோன் தொடர்புலாம் நம்ம ஆளே பார்க்காம தொழில் பண்ணியிருக்கிறோம், அவங்க கொடுத்து வாங்கியிருக்கிறோம்னாக்கா இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வரும். அது மூலிமா நம்ம கோர்ட்டுக்கு போகிறது, சின்ன முயற்சிகள் பண்ணுறது, அதாவது ஃபோன் தகவல் மூலிமா நம்ம தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி வாய்ப்பினை நம்மளுக்கு அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ தொழிலில் நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு பெரிய ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ பார்த்து உசாராக சூதானமாக இருக்கும் நல்லதுங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஊர் டு ஊர் மாவட்டத்துக்கு மாவட்டம் ஏரியா டு ஏரியா மாநிலம் டு மாநிலம் இந்த மாதிரி போய் நம்ம தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கூட கண்டிப்பாக சிறப்பு அம்சம் கொடுக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுங்கிற தசாபதி காலங்களில் அப்பப்போ நம்ம ஒன்று அந்த இடத்த மாற்றணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த தொழில் சம்மந்தப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு இன்சூரன்ஸ் போடணும். அப்போ கடையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மாற்றி அமைக்கணும். இல்லைனா இடத்தையே மாற்றணும். இந்த மாதிரி ஏதோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக ஒரு மோசடி கொடுக்காதுங்க. சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாதிரை சாரத்தில் உங்களோட தசாபதிநாதன் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார். அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க? 10 சம்மந்தப்படுது. அப்போ ராகு பகவான் சம்மந்தப்பட ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை ராகு இல்லைங்களா? அப்போ 10 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு 8 அப்போ 3 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக ஊர் விட்டு ஊர் மாநிலம் டு மாநிலம் இனம் விட்டு இனம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில நல்ல அமோகம் இருக்குது. அதை பட்டப்படி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சலுப்பு சங்கடங்களும் சின்ன ஒரு வாக்குவாதங்களும் வருங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதானமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு எதிரிங்க முளைப்பாங்க. இப்போ எதிரி கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. பின்னாடி முதல்ல குத்தக்கூடிய அமைப்பில் ஏற்படுவாங்க. அதாவது பின்னி சூனி ஏவல் கந்திட்டு இந்த மாதிரி அனுபவங்களுக்கு தாண்டு கோணம் இந்த மாதிரி அமைப்புகள் நம்ம ஏற்பட்டுரும். அதுக்கு உண்டான தீர்வு நம்ம எப்படி உசாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் புறம்போக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை செய்யாத குற்றத்துக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. பெண்களுக்கு உசாரமாக இருக்கணும். இந்த மாதிரி காலகட்டங்களில் பல்லு சம்மந்தப்பட்டு வாய் சம்மந்தப்பட்டு எஃகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது செய்யாத தப்ப செஞ்சனுங்கிறது பாவ ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனால் நம்ம உசாராக சூதனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர் பயணம், திடீர்னு செலவு, திடீர்னு முயற்சி, திடீர்னு அதிர்ஷ்டனோடு சிலது சொல்லலாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு சிலது கொஞ்சம் இக்குகள் வைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனை பண்ணுங்க. நெருப்பு விஷயத்தெல்லாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அடுப்புக்கார மின்சாரம் இதெல்லாம் பார்த்து சூதானமாக நம்ம பயணிக்கணும். ஓகேங்களா? அப்போ ரத்த சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் பார்த்து உஷார் இன்றைக்கி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. ஓகேங்களா? ரைட், அடுத்த சாரத்துக்கு போயிடலாங்க. அடுத்து பார்த்து புனர்பூச சாரத்தில் உங்களோட தசாபதிநாதன் ஆகிய செவ்வாய் பண்ணது இப்போ தசாபதியில் என்ன பண்ணலாம் இப்போ பார்ப்போம். அப்போ 10 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4 7 அங்கே சம்மந்தப்படுதுங்க. அப்போ 10 சம்மந்தப்பட்டு 4 7 சம்மந்தப்பட்டு அப்போ 3 8 அங்கே சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு செலவு வரும், திடீர்னு மாற்றுவோம், திடீர்னு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். வீடாக இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும் வாகனம் இருக்கட்டும். அப்போ தாய்க்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெட்டி செலவு வரும், திடீர்னு ஒரு இடமாற்றம் வரும். அப்போ தாய் ஊர் டு ஊர் மாவட்டத்து கூட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு உடம்புக்கு உண்டான செலவினத்தை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். அப்போ தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ கூட்டாளிகளுக்குள்ள சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ மனைவிக்கிட்டே பார்த்து மனைவி தொழில் பண்ணுறோம், மனைவி கூட ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் வரும். ஓகேங்களா? மனைவி நம்மளுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும்.
அப்போ அதெல்லாம் கூட்டலுக்கு நம்மளுக்கு கருத்து வேறுபடும், சமூகத்தில் ஒரு கருத்து வேறுபடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி ஏதோ ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், பார்த்து வருஷம் சூதனமாக செயல்படுங்க. இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க, சிறப்புன்னு வாழ்வு. சரி நேர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.